வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் 2026 சபரிமலை யாத்திரை. சுவாமியே சரணமையப்பா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இந்த தடவை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய என்னோட கசினோட கிட்டத்தட்ட 42 பேர் சேர்ந்து ஒரு பஸ்ல சபரிமலை யாத்திரை புறப்பட்டோம். என்னோட கசின் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா போயிட்டு இருக்காரு. நான் இதான் 2வது வருஷம். ஸோ லாஸ்ட் டைம் தான் நான் கன்னிசாமியா போனேன். இப்போ வந்து செகண்ட் இயர். நாங்க இருமுடியெல்லாம் கட்டிட்டு ப்ராப்பரா வந்து என்னோட கசினே எல்லா அரேஞ்ச்மெண்டே பண்ணிட்டாரு. நான் போய் வந்து இங்க சென்னையிலேருந்து நான் போனேன். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து அந்த ஒரு சூலூர் பக்கத்துல ஒரு இடத்துல போய் இருமுடி கட்டினேன். அவங்களே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணனால எனக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தது. நாங்க இருமுடி கட்டிட்டு அங்கேயே வந்து அன்னதானம் போட்டாங்க. மதியம் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு கரெக்டா ஒரு 3:45க்கு 41 பேரும் பஸ்ல ஏறி புறப்பட்டோம். போகும்போது பாலக்காடு வழியா தான் போனோம். பாலக்காடு போற வழியில ஒரு இடத்துல பிரேக் நிறுத்துனாங்க. அங்க வந்து எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் 4.5 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 9:45 10 மணிக்கு வந்து அங்காமலை போனோம். அங்காமலையில ஒரு நான் ஆல்ரெடி போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்ட்ல தான் போய் நல்லா வந்து டின்னர் சாப்பிட்டோம். ஸோ என்னோட கசினே வந்து எல்லாமே ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. அங்க வந்து நைட்டு வந்து எல்லாருக்கும் வந்து சப்பாத்தி அண்டு தயிர் சாதம் வந்து பார்சல் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து ஏறி கிட்டத்தட்ட எரிமேலி வந்து போனோம். சில பேர் வந்து சிறிய பாதையில போகணும்னு சொன்னாங்க. அவங்களையெல்லாம் வந்து எரிமேலியில இறக்கி விட்டுட்டு, சில பேர் வந்து பெரிய பாதையில போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள வந்து ஒரு பாயிண்ட்ல போய் பெரிய பெரிய பாதையில போய் இறக்கி விட்டுட்டு நானு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து புல்மேடு பாதையில வந்து போகணும்னு சொல்லிட்டு பஸ்லயே வந்து புல்மேடு பாதையில வந்து நாங்க போனோம். இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, கரெக்டா வந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடி போய் செக் போஸ்ட்ல வந்து இந்த பெரிய பஸ் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 சுமோல அந்த புல்மேடு பாதைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போனோம். நார்மல் சின்ன வண்டி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வேனா இருந்தா அலோவ் பண்ணுவோம். இந்த பஸ் வந்து போனா வந்து இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ பெர் ஹெட்டுக்கு வந்து 100 ருபீஸ் பே பண்ணி ஒரு 2 சுமோலன் வந்து நாங்க போனோம். அங்க போய் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் ஒரு 9:15க்கு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கன்ல போயிட்டு எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சில பேர் வந்து ஃபாஸ்டா போவாங்க, சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவா வருவாங்க. ஸோ அதனால வந்து அந்த கவுண்ட்டை மட்டும் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட டோக்கன் நம்பர் எத்தனை பேருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்க கடகடன்னு போயிருவீங்க. ஒரு 2 இடத்துல செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட டோக்கன் நம்பரும் சொல்லணும், நீங்க எத்தனை மெம்பர்ஸ்ன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டீங்கன்னா உங்களோட பேர் சொல்லணும். பேர் அண்ட் ஃபோன் நம்பர் சொல்லணும். உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அவங்க வந்து கரெக்டா எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த புல்மேடு பாதையை வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் நான் வந்து ஜென்ரல் சஜஷன் சொல்றேன். வயசானவங்க குழந்தைங்கலாம் இந்த பக்கம் வராதீங்க. நிறைய பேர் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த புலிமேடு பாதையில வந்து ரொம்ப அப்படியே ஈஸியா இருக்கும், நம்ம ஈஸியா நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. நானும் அந்த இடத்துல தான் எடுத்தேன். ஏன்னா அந்த இடத்துல தான் எனக்கு எடுக்க முடிஞ்சுது. மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து உங்களுக்கு மேல ஏறுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல என்னால எடுக்க முடியல. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்க தாடையில வந்து உங்க கால் வந்து முட்டும். அப்படி இருக்கும். நீங்க இது மேல இருமுடி வேற கட்டிட்டு நீங்க ஏறணும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஃபிளாட் சர்ஃபேஸ் தான். நிறைய இடத்துல வந்து தண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து தண்ணி இருக்கும். நீங்க வந்து புடிச்சுக்கலாம். அண்டு ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பிளேசஸும் இருக்கு. பட் ஆனா பாத்ரூம் ஃபெசிலிட்டி ப்ராப்பரா இல்ல. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இந்த பக்கம் கொஞ்சம் கம்மி தான். எங்களுக்கு வந்து கரெக்டா நாங்க 10:15க்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நான் 12:30 12:45க்குலாம் ஒரு லஞ்ச் பிரேக் எடுக்கிற இடம் மாதிரி ஒரு பிரேக் எடுக்கிற இடம் மாதிரி ஒன்று வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணிட்டு 3rd செக் பாயிண்ட்ல வந்து நாங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம். அங்கிருந்து இறங்குற இடம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட அந்த இறக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நீங்க எப்படி சொல்றதுன்னா வெறுங்காலில் நீங்க ஒரு மண்ணு கல்லு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இன்னும் இறங்குவீங்க. சம்டைம்ஸ் கிட்டாயி கூட விழுவாங்க. எனக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து கீழே விழுந்தாங்க. பாவம் அவங்களோட இருமுடியெல்லாம் கீழே விழுந்தது. அந்த ஒரு இடத்துல வந்து நாங்க யானை பார்த்தோம். ஆனா இந்த பிளேஸ்ல நீங்க இப்போ இந்த ரூட்ல போனீங்கன்னா யானையை நீங்க பார்க்கலாம். ஒரு 4 யானை இருந்தது. எங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது எண்ணும் போது 21 பேருன்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டோம். அப்புறம் வந்து கவுண்ட் பண்றான் 22 பேர் வந்துச்சு.
அப்புறம் வந்து அவங்களே உடலை அப்புறம் அங்கே இருக்கிற வந்து அந்த செக் போஸ்ட் பண்ணி குழந்தைகள் எல்லாம் எண்ணிருக்க மாட்டாங்க, பரவாயில்ல போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து 21+1 அப்படின்னு சொல்லி போட்டு 22 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு விட்டாங்க. எண்ட் இதுல வந்து அதாவது நம்ம பம்பையெல்லாம் வராது, நேரா சன்னிதானம் தான். சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து கடைசி செக் பாயிண்ட்ல வந்து செக் பண்ணாங்க. நானும் என்னோட கசினோட ஃப்ரெண்டும் தான் ஃபர்ஸ்ட் போனோம். நாங்க கரெக்டா 3:45 3:50க்குலாம் வந்து ரீச் ஆயிட்டோம். அப்போ வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரீங்களா உங்க குரூப்ல அப்படின்னாங்க. ஆமாங்க சார், நாங்க தான் ஃபர்ஸ்ட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். உங்க பேர் சொல்லுங்க, உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு எல்லாமே வந்து சன்னிதானம் போயிட்டோம். சன்னிதானம் போய் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லாம் சுவாமி பார்த்துட்டோம். இதுல என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நாங்க நேரா வந்து இது 18ஆம் படியில போய் ஜாயின் ஆகும். அங்க இருக்கிற போலீஸ்காரர் வந்து இல்ல இதுல வந்து நீங்க போகக்கூடாது, ஆர்டர் கிடையாது, நீங்க போய் திருப்பி வந்து நடப்பந்தல்ல இருந்து திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நாங்க சொன்னோம் இதை முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க சிறுவழியிலே வந்திருப்போமே, எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கேயே நின்றுருந்தோம். கிட்டத்தட்ட எங்களை பார்த்து ஒரு 30 பேர் 40 பேர் அங்கேயே நின்றுருந்தாங்க. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, விட்டோடனே நேரம் வந்து 18ஆம் படி ஏறி கடகடன்னு போய் ஒரு லைன்ல கியூல நின்று ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல பார்த்துட்டோம். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. கடைசியில நம்ம குரூப்லயே சில மெதுவா நடக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியா தான் வந்தாங்க. ஒரு 6-7 மணிக்கு ஒரு லெவலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, அங்க நீ வந்து காலையில 11 மணி 12 மணி வரைக்கும் தான் இந்த புல்மேடு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அலோவ் பண்ணுவாங்களாம். 12 மணிக்கு மேல போனானா அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா நீங்க 12 மணிக்கு அங்க ஸ்டார்ட் பண்ணாலே இங்க ரீச் ஆகிறது கிட்டத்தட்ட 6:30 ஆயிரும். அதுக்கு மேல விட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் பகல்லே வந்து யானை எல்லாம் அதிகமா நடமாடுற இடம், அதனால அவங்க விட மாட்டாங்க. இவங்க என்னோட கூட வந்தவங்களே கிட்டத்தட்ட 7 மணி வரும்போது இருட்டிடுச்சான். அந்த இருட்டுல வந்து அவங்க டார்ச் லைட் வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, என் கூட வந்தவருக்கு ஒரு பிளான் பண்ணிட்டாரு. ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இருந்தாரு. அவர் வந்து முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களை வச்சு நம்ம உள்ள போயிடலாம், எப்படியாவது இவரை வச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவரை பிடிச்சிக்கிட்டு இவரை வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி ஆக்கிட்டு, சார் இவர் ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா மாதிரி பண்ணிட்டோம்னா, அங்க இருக்கிற போலீஸ்காரன் நீ தயவு செஞ்சு நீ போ 18ஆம் படியில் ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒருத்தர் எங்க கூட வந்து ஒரு 3 பேர் சாமி பார்த்தாங்க. ஸோ வந்து நாங்க போகும்போது கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நாங்க ஜனவரி 1ஆம் தேதி இருமுடி கட்டி ஜனவரி 2ஆம் தேதி பார்த்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட மகர ஜோதிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நாங்க சாமி பார்த்தோம். அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னோட கசினே வந்து அங்க ரூம் போட்டிருந்தாரு. ரூம்ல போயிட்டு எல்லா இருமுடியும் பிடிச்சு நம்மள ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ஒரு 11 மணிக்கு அந்த அரவண பாயாசத்தெல்லாம் வாங்கிட்டு சிறுவழி பாதையில அந்த இறங்குற வழியிலே இறங்கி பம்பைக்கு வந்தா கிட்டத்தட்ட பஸ்ல கயமை சரியான கூட்டம். அந்த பம்பையில ஏறி நிலக்கல் வந்தானா எங்களுக்கு வந்து பார்க்கிங் நம்பர் வந்து 16. இவனுங்க ஏபிசிடி தெரிஞ்சிருக்கா இல்ல 1-2 தப்பா போட்டிருக்காங்களா நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். நாங்க நிலக்கல்ல பாத்தீங்கன்னா 1ல இருந்து எண்ணிட்டு வரோம், பார்க்கிங் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். சில பேர் எங்க கூட வந்தவருக்கு நடக்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்க ஆட்டோல சில பேர் 3 பேர் ஏத்திட்டோம், சில பேர் 3 பேர் நடந்து வந்தாங்க. நாங்க ஆட்டோல வந்தனால எங்களுக்கு வந்து பார்க்கிங் கரெக்டா வந்துருச்சு. அதனால அவருக்கு தெரியும் அந்த லோக்கல் ஆட்டோக்கு வர்றதுக்கு இங்கதான் நிக்கும் அப்படின்னு. நடந்து வரவங்க என்ன பண்ணாங்கன்னா 12 இருக்குது, 13 இருக்குது, 14 இருக்கு, 14க்கு அப்புறம் 16 இருக்கு, 17 இருக்கு, என்னப்பா 15 காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தானா 17க்கு அப்புறம் 15 போட்டு வச்சிருக்காங்க. எப்படி ஜிக்ஸாக்கா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அதுல வந்து வண்டி நிக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து படுத்து எல்லாரும் பெருவழி பாதையில போறவங்க எல்லாம் வந்து ஈவினிங் ஒரு 7:30 7:45க்கெல்லாம் வந்து நாங்க நிலக்கல்ல இருந்து பஸ் எடுத்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு வடக்கஞ்சேரியில வந்து எல்லாம் சிப்ஸை வாங்கிட்டு அங்கிருந்து வந்து எங்க நாங்க இருமுடி கட்டினமோ அதே இடத்துல வந்து மாலை எல்லாம் அவுத்துட்டு அப்புறம் வந்து அங்கிருந்து நாங்க வீட்டுக்கு போனோம். இது வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். போன தடவை நான் சிறுவழி பாதையில தான் போனேன். இந்த தடவை வந்து புல்மேடு பாதையில வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பெருவழியில ட்ரை பண்ணலான்னு வந்து ஒரு ஐடியா இருக்கு. ஸோ என்னோட கசின் வந்து பெருவழியில போனார்னா கண்டிப்பா நானும் பெருவழியில போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பெருவழியில ட்ரை பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து சபரிமலை யாத்திரை எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் டைம் வீடியோல உங்களுக்கு வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை.